வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் கார்ட் ஜிகே. இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ள சைபர் ரிங் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு யூனிவர்சல் ரிங்கும் அடுத்து வரப்போகிற எவா வாலெட் ஈவெண்ட்டும் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ 1240 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆல்ரெடி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக நான் வீக்லி மெம்பர்ஷிப் கிவ்அவே கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 2K சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் வந்து ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கிவ்அவே கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப்னு ஒரு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 26ஆம் தேதி நம்ம கேமில் நமக்கு ஃப்ரீயாக யூனிவர்சல் ரிங் வவுச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் 21 ரேங்க்டு கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணாலே போதும். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இந்த வவுச்சரை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணிவிட்டு ஈவெண்ட்டில் எதாவது ஸ்பின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லக் இருந்தால் மெயின் ரிவார்டே கூட கிடைக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு ஆட்டுத்தலை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த தலையை வச்சு நம்மளால் தலைக்கறியெல்லாம் போட முடியாது, தலையில் மாட்டிட்டு சுற்ற வேண்டியது தான். இதுக்கு நீங்கள் 170 நிமிஷம் ரேங்க்டு கேம் வந்து ஆடினா போதும், ஃப்ரீயாகவே இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மெயினான சைபர் ரிங் ஈவெண்ட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பண்டில் வந்து ஒரு அளவுக்கு ஒர்த்தான பண்டில் தான். அதுவும் ஒரு 150 டோக்கன் கொடுத்தா போதும், அது வந்து கொடுக்குறான். அது கூடவே நமக்கு ஒரு க்ளோவால் ஸ்கின்னும் கொடுக்குறான். க்ளோவால் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கின்னு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு வெள்ளை பண்டில் கொடுத்தோன்னா அதுக்கு நான் ஒரு கருப்பு பண்டில் கொடுத்தே தீருவேன்ட்டு ஒரு பண்டில் வந்து கொடுத்துருக்கான். இதுவும் ஒரு டீசெண்டான பண்டில் தான். கடைசியாக வந்து ஒரு பை ஸ்கின்னு, இதில் எஃபெக்ட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இது அந்தளவுக்கு வந்து ஒர்த்தான ஸ்கின்னெல்லாம் இல்லை. மொத்தத்தில் இந்த ரிங் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ரிங் ஈவெண்ட். இந்த பண்டில் வந்து நீங்கள் 150 டோக்கன் வச்சே எடுத்துக்கிறனால உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஒர்த்தாகவே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்மியான டைமண்டில் கிடச்சன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்லீப்பி ரிங்குன்னு இன்னொரு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த தூங்க போகும்போது போடுற நைட் ட்ரெஸ்ஸை வந்து ஒரு மெயின் பண்டிலாக கொடுத்துருக்காங்க. இந்த பண்டிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் பண்டில். இந்த பண்டில் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் போட்டுட்டு கேம் ஆடுவோமான்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வாங்கிக்கோங்க. இந்த பண்டிலில் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பெஷலாக நாக் டவுன் அண்ட் எலிமினேஷன் எஃபெக்ட்லாம் கொடுக்குறான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் பேக்கு. இது வாத்தெல்லாம் வந்து எஃபெக்டோட நல்லாவே இருக்குது இந்த பேக் பேக்கு. அடுத்தது வந்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு. இது வந்து பெட்டில் படுத்து தூங்குற மாதிரி. இது ஃபுல்லாக ஸ்லீப்பி ரிங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தூங்குற மாதிரியே தான் எல்லாத்தையும் கொடுப்பான். லூட் பாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் மெயின் பண்டிலை விட லூட் பாக்ஸு பேக் பேக்கு நல்லா அருமையாக இருக்குது. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இன்னும் டேட் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இப்போ கிடச்சிருக்க நியூஸ் படி வர 30ஆம் தேதி இல்லைன்னா 31ஆம் தேதி வந்து இந்த பண்டில் வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். கடைசியாக இந்த வீடியோவோட மெயினான விஷயமான எவா வாலெட் ஈவெண்ட்டில் வந்து என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம். இது வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து P90க்கான எவோகன் வந்து ரிட்டர்ன் ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இது அந்த ஃபஸ்ட்டாக லான்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் ரிட்டர்ன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, க்ரோஸா வந்து தடிக்க விழுந்தால் இந்த கன்று தான் இவனுக்கு கிடைக்கும்ட்டு இதை வந்து எப்போவுமே விட்டுருவான். ஆனால் P90 வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆகுது. இது கூடவே இந்த போன வாட்டி மாறின M1887க்கும் எக்ஸமேட்டுக்கான கன் ஸ்கின்னும் இருக்கும். 99% வந்து அடுத்த மாதம் நமக்கு இந்த 4 கன் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்னொரு கன்னுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த P90க்கு பதிலாக குரோனா MP40 வந்து ரிட்டர்ன் ஆகலாம். இந்த குரோனா MP40 வரக்கு வந்து ஒரு 1% சான்ஸ் இருக்குது. ஆனால் P90யும் இந்த க்ரோஸாக வரக்கு தான் 99% வந்து சான்ஸ் இருக்குது. சரிங்க, இதோட நம்ம வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். நான் உங்கள் எல்லாத்தையும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வரட்டா.